வெல்கம் டு டிஃபா தமிழா. தமிழ் சினிமாவின் நடிகர்கள் சிலர் எடுத்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வரிசையில நாம ஃபர்ஸ்ட் பார்க்க போற நடிகர் யாருன்னா ராமராஜன். இவரு முன்னாடி நடிகரா மாறத்துக்கு முன்னாடியே மண்ணுக்கேத்த பொண்ணு, மருதாணி அப்படிங்கிற 2 படங்களை எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அம்மன் கோவில் வாசலிலே, நம்ம ஊரு ராசா இந்த 2 படங்களையும் எடுத்திருக்கிறாரு. அண்ட் அந்த படத்துல இவர் தான் ஹீரோவாவும் பண்ணிருப்பாரு. அடுத்து வெயில் அண்ட் அவன் இவன் போன்ற படங்கள்ல துணை வேடங்கள்ல நடித்ததன் மூலமா ரொம்பவே பிரபலமானவர் நடிகர் ஜி.எம். குமார். இவரு 1986ல அறுவடை நாள், 1989ல பிக் பாக்கெட், தென் 1991ல வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்களை வச்சு உருவம் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி இவர் தான் எடுத்திருக்கிறாரு. அடுத்து நாடக கலைஞர் அண்ட் நடிகருமான ஒய்.ஜி. மகேந்திரன். இவரு கதை கதையாம் காரணம் அப்படிங்கிற மூவியை 1987ல எடுத்திருக்கிறாரு. அடுத்து பிரபல நடிகர் அண்ட் தொலைக்காட்சி தொகுப்பாளர் யூகி சேது. இவரு கவிதை பாட நேரமில்லை அப்படிங்கிற மூவியை 1987லயும், மாதங்கள் 7 அப்படிங்கிற படத்தை 1992லயும் இயக்கியிருக்கிறாரு. அடுத்து தமிழ் சினிமாவின் பிரபல நகைச்சுவை நடிகரான மனோபாலா. இவரு நடிகராகிறதுக்கு முன்னாடியே 1987ல சிறைப்பறவை, 1987ல ஊர்காவலன், 2001ல சிறகுகள், பிள்ளை நிலா, 2002ல நைனா போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாரு. நடிகரும் இயக்குனருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் எடுத்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். 1988ல உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை வச்சு சூரசம்ஹாரம் அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்கிறாரு. 1999ல சின்னராஜா அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் எடுத்திருக்கிறாரு. அடுத்து தமிழ் மற்றும் மலையாள நடிகரான கொச்சின் ஹனிபா. இவரு தமிழ்ல 1988ல பாசப்பறவைகள், தென் 1990ல பகலின் பௌர்ணமி அப்படிங்கிற 2 படத்தை எடுத்திருக்கிறாரு. மலையாளத்திலையும் ஒரு சில மூவிஸ் வந்து எடுத்திருக்கிறாரு. அடுத்து பார்க்க போற ஆக்டர் யாருன்னா பிரபல துணை நடிகர்களில் ஒருவரான பொன்வண்ணன். இவரு 1992ல அன்னை வயல், 2003ல நதிக்கரையினிலே, 2005ல கோமதி நாயகம் போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாரு. ரீசன்ட் டேஸா சப்போர்ட்டிங் ரோல்ல ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற நடிகர் சுரேஷ் மேனன். இவரு 1993ல புதிய முகம் அண்ட் பாசமலர்கள் அப்படிங்கிற 2 படத்தை இயக்கியிருக்கிறாரு. அடுத்து நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் நடித்து இயக்கிய படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இவரு 1993ல அரண்மனை கிளி, 1995ல எல்லாமே ராசாதான் போன்ற படங்கள்ல எடுத்திருக்கிறாரு. அண்ட் அந்த படத்துல இவர் தான் ஹீரோவாவும் பண்ணிருக்கிறாரு. துணை நடிகரான ராஜ் கபூர் ஆரம்பத்துல 1993ல உத்தம ராசா, 1998ல அவள் வருவாளா, 2002ல சமஸ்தானம் போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாரு. சினிமா துறையில கிட்டி அப்படின்னு சொல்லப்படுற கிருஷ்ணமூர்த்தி, நாயகன், தளபதி, பாஷா போன்ற மூவிஸ்ல ஆக்ட் பண்ணி ரொம்பவே பிரபலமானவர். இவரு 1993ல தசரதன், தென் 1996ல கிருஷ்ணா போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாரு. சத்யராஜ் அவர்கள் 1995ல வெளியான வில்லாதி வில்லன் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் இவர் 3 கெட்டப்ஸ்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இதுதான் சத்யராஜ் அவரோட 125வது படம். தென் இந்த படம் ஹிந்தி அண்ட் தெலுங்குல ரீமேக்கும் பண்ணிருக்காங்க. அடுத்து நடிகை சுஹாசினி மணிரத்னம். இவங்க 1995ல அரவிந்த் சாமி அண்ட் அனுகாசன் இவங்களை வச்சு இந்திரா அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்துள்ள சீமான் அவர்களை பிரபல அரசியல்வாதியா தான் நிறைய பேருக்கு தெரியும். பட் இதுக்கெல்லாம் முன்னாடியே 1996ல பாஞ்சாலங்குறிச்சி, 2006ல தம்பி, தென் 2008ல வாழ்க்கை போன்ற படங்களை இவர் இயக்கியிருக்கிறாரு. 90ஸ்ல இருந்த பிரபல ஹீரோஸ்ல ஒருத்தர் தான் செல்வா. இவரு 1998ல கோல்மால் அப்படிங்கிற நகைச்சுவை திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. அந்த படத்துல இவர் தான் ஹீரோவாவும் பண்ணிருப்பாரு. இந்த மூவி அந்த டைம்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. அடுத்து மூத்த நடிகர்களில் ஒருவரான ரவிச்சந்திரன் அவரோட சன் ஹம்சவர்தன் அவரை வச்சு 1999ல மானசீக காதல் அப்படிங்கிற படத்தையும், தென் 2005ல மந்திரன் அப்படிங்கிற படத்தையும் இயக்கியிருக்கிறாரு. இந்த 2 படத்திலயுமே ரவிச்சந்திரன் அவர்கள் அவரோட ரியல் நேமான PS ராமன் அப்படிங்கிற நேம்ல தான் இயக்கியிருப்பாரு. 80ஸ்களின் வெள்ளி விழா நாயகன் மோகன் அவர்கள் 1999ல அன்புள்ள காதலுக்கு அப்படிங்கிற மூவியை டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. அடுத்து பிரபல குணச்சித்திர நடிகர்களில் ஒருவரான ரமேஷ் கண்ணா தல, அஜித் அண்ட் தேவயானி அவர்களை வச்சு தொடரும் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. நடிகர் சரண்ராஜ் அவர்கள் கன்னட திரைப்படமான தவறினா தொட்டிலுவை அப்படிங்கிற மூவியை தமிழ்ல அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற நேம்ல ரீமேக் பண்ணி எடுத்திருக்கிறாரு. 3 தலைமுறைக்கு மேல தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸா இருந்த நடிகர் சின்னி ஜெயந்த். இவரு 2000ல உனக்காக மட்டும், 2007ல காதல் நீர் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. தேசிய விருது பெற்ற நடிகர் தம்பிராமையா அவர்கள் 2000ல மனுநீதி,
தென் 2008 காமெடி திரைப்படமான இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் அண்ட் 2018 மணியார் குடும்பம் போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாரு. அடுத்து நாடக ஆசிரியரும் நடிகருமான SV சேகர் அவர்கள் 2001 கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்கிறாரு அண்ட் அந்த படத்துல இவர் தான் ஆக்டராகவும் பண்ணியிருக்கிறாரு. சப்போர்ட்டிங் ஆக்டரா நடிச்சு ரொம்பவே பிரபலமான நடிகர் அழகப்பெருமாள் 2001 மாதவன் அண்ட் ஜோதிகா நடிப்புல வெளியான டும் டும் டும், 2003 ஜூட், 2004 தளபதி விஜய் அண்ட் சிம்ரன் அவர்கள் நடிப்புல வெளியான உதயா போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாரு. அடுத்து நடிகர் அருண் பாண்டியன் அவர்கள் 2002 தேவன் அண்ட் 2003 விகடன் போன்ற இரு படங்களையும் இயக்கியிருக்கிறாரு. அண்ட் இந்த 2 படத்திலையும் இவரும் முக்கியமான ரோல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ரீசென்ட் டேஸா நகைச்சுவை நடிகரா பல படங்கள்ல நடிச்சவர் தான் ரவி மரியா. இவர் தான் நடிகர் ஜீவா அவர்களோட முதல் படமான ஆசை ஆசை அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் 2010 மிளகா அப்படிங்கிற படத்தையும் இவர் தான் இயக்கியிருக்கிறாரு. முன்னணி நகைச்சுவை நடிகரான சிங்கம் புலி இவர் தான் தல அஜித் அவர்களை வச்சு ரெட் மூவி இயக்கியிருக்கிறாரு. இந்த படம் 2002 ரிலீஸ் ஆயிருந்தது. இதுக்கப்புறம் சூர்யா அவர்களை வச்சு 2005 மாயாவி மூவியும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. பருத்தி வீரன் படம் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்த 90s ஹீரோ சரவணன் அவர்கள் இவர் 2003 தாயுமானவன் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்கிறாரு. அண்ட் அந்த படத்துல இவர் தான் ஹீரோவாவும் பண்ணியிருக்கிறாரு. 90ஸ்ல இருந்த ஃபேமஸான ஆக்ட்ரஸ்ல ஒருத்தர் தான் ரஞ்சித். இவரு 2003 பீஸ்மர் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. தென் அந்த படத்துல இவரு நடிச்சும் இருக்கிறாரு. அடுத்து நடிகர் சிம்பு அவர்கள் 2006 வெளியான வல்லவன் படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துல இவர் தான் ஹீரோவாவும் பண்ணியிருப்பாரு. இந்த படம் அந்த டைம்ல ரொம்பவே ஹிட் ஆச்சு. மூடர் கூடம், மாயா, கபாலி போன்ற படங்கள்ல நடித்த நடிகர் உதய் மகேஷ் இவரு 2006 நாளை, தென் 2008 சக்கரவியூகம் போன்ற படங்கள்ல டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த 2 படத்திலுமே நட்டி அவர்கள் தான் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. சரத்குமார் அவர்கள் தலைமகன் அப்படிங்கிற மூவியை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துல இவர் தான் ஹீரோவாவும் பண்ணியிருப்பாரு. அண்ட் இது சரத்குமார் அவர்களுக்கு 100வது படம். இந்த படத்துல நயன்தாரா அவர்கள் தான் இவருக்கு பேரா பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் குறிப்பாக வில்லேஜ் பேஸ்ட் ஸ்டோரியில ஆக்ட் பண்ணி ரொம்பவே ஃபேமஸான நடிகர் சசிகுமார். இவர் 2008 சுப்பிரமணியபுரம், தென் 2010 ஈசன் போன்ற படத்தை இயக்கியிருக்கிறாரு. இந்த 2 படமே ரொம்பவே ஹிட் ஆச்சு. நெகட்டிவ் ரோல் நடிச்சு ஃபேமஸான நடிகர் மாரிமுத்து. அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆதி குணசேகரன் அப்படிங்கிற நேம்ல ஃபேமஸான நடிகர் மறைந்த மாரிமுத்து. இவர் 2008 கண்ணும் கண்ணும், தென் 2014 புலிவால் போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாரு. இந்த 2 படத்திலுமே பிரசன்னா அவர்கள் முக்கியமான ரோல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. தில், வேதாளம், நானும் ரவுடிதான் போன்ற மூவிஸ்ல நடிச்ச நடிகர் RNR மனோகர். இவரு 2009 மாசிலாமணி, தென் 2011 வேலூர் மாவட்டம் போன்ற படங்கள்ல டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இது வரைக்கும் பார்த்த நடிகர்கள் டைரக்ட் பண்ண மூவிஸ்ல பெஸ்ட் மூவி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.